உனக்கான அரசியலை நீ பேசவில்லை எனில் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்றது லெனினுடைய ஒரு கூற்று. நீங்க எந்த நாட்டு குடிமகனா இருந்தாலும் சரிதான், அந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட அத்தியாவசிய தேவை ஒன்று. அந்த வகையில் அது முன்னெடுத்து சென்ற ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா TAF IAS அகாடமி அப்படின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் குவிஸ் அப்படின்றத கண்டக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போ வரக்கூடிய நவம்பர் 26 அன்னைக்கு செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்மில் இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியில் அகைன் நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷனல் குவிஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வருஷம் கண்டக்ட் பண்ண குவிஸுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் பேஸ் பண்ணி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணப்பட்டுருச்சு. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் அண்ட் தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரெண்டு டாப்பிக்லையும் வந்து பார்த்தா சேர்ந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த குவிஸ் ப்ரோக்ராம் பற்றின ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். ஓகே, இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். ஸோ இது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் அப்படின்றது ஒரு 50 rupees அப்படின்றது நார்மலாக TNPSC ஆஸ்பிரன்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் லா காலேஜோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஃப்ரீ தான். சரி, ஓகே, அப்போ இதனோட சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை நம்ம தெளிவுபடுத்திடலாம். இதுக்கான சிலபஸ்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, TNPSC குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, TNPSC குரூப் 1 ப்ரிலிம்ஸில் இந்தியன் பாலிட்டிக்கு என்ன சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அது ஒரு சிலபஸ். அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்நாடுடைய வளர்ச்சி மற்றும் நிர்வாகம் சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பில் ரெண்டு டாபிக் மட்டும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி, இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள், அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, சரிங்களா, மத்திய மற்றும் மாநில அரசில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வைக்க போகிறாங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா வைப்பாங்க. சரிங்களா, இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16th நவம்பர். சரிங்களா, வரக்கூடிய 16th நவம்பர் அன்னைக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய TAF IAS அகாடமியில் எல்லா கிளைகளையும் வந்து பார்த்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்னைக்கு டேட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், அக்டோபர் 17 ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் ஆகக்கூடிய கடைசி நாள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 அன்னைக்கு வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த இந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்களுடைய நியரஸ்ட் பிரான்ச்சில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம், என்ஷூர் பண்ணிவிடுங்க. இதுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் நான் சொன்ன மாதிரி நவம்பர் 16 அன்னைக்கு என்ட்ரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, என்ட்ரன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிளைகளில் எல்லா மாணவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் டாப் 12 வரக்கூடிய பர்சன்ஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அந்த டாப் 12 வரக்கூடிய பர்சன்ஸை செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு 6 டீமாக நம்ம ஸ்பிட் பண்ணுவோம். அந்த 6 டீமுக்கு தான் ஃபைனல் குவிஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன் டே, அதாவது நவம்பர் 26 அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த 6 டீமில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார் வராங்களோ அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த டீமுக்கு 50,000 அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரைஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் டீமுக்கு வந்து பார்த்தா 25,000 அப்படின்றது கேஷ் ப்ரைஸாக வந்து பார்த்தா வழங்கப்படும். தேர்ட் டீமுக்கு வந்து பார்த்தா 10,000 அப்படின்றது கேஷ் ப்ரைஸாக வந்து பார்த்தா அவார்டுன்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் பிளேஸ்க்கு வரக்கூடிய டீம் ப்ரைஸ் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தா ஒரு 3 டீம் வந்து பார்த்தா இருப்பாங்க. ஒரு டீமுக்கும் 5,000 அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து ஒரு கேஷ் அவார்டு வந்து பார்த்தா இருக்குது. ஸோ டாப் 12 வரக்கூடிய எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து பார்த்தா கண்டிப்பாக கேஷ் ப்ரைஸும் உண்டு. இந்த காம்படிஷனோட முக்கியமான எய்ம் என்னன்றது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள்ட்டையுமே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு போய் சேர்க்கறது இது முதன்மையான ஒரு கடமையை நாங்கள் பார்க்குறோம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணப்படுது. இதில் கூடுதலாக இந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கீம்ஸ் தொடர்பாக இருக்கக்கூடிய நாலேஜ் நமக்கு தெரிஞ்சாதான் அதனோட பயனாளிகளை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குன்றதே மக்களுக்கு பெரும்பான்மையாக தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. ஸோ அந்த திட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பயனாளிகளை நம்ம அடையாளம் கண்டு அவங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கியமான ஒரு நோக்கமாக வந்து அமையும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் நம்ம இந்த தமிழ்நாடுடைய மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிலபஸ்ன்றது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான், ரொம்ப பெரிய கடினமாக இருக்காது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் சரி தான், அனைத்து மாநிலங்களும் சரி தான் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நீங்கள் பங்கு பெற்று இதில் டாப்பாக வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஃபைனல் ரவுண்ட் அப்படின்றத நவம்பர் 26 அப்போ கண்டக்ட் பண்ணலாம். கான்ஸ்டிடியூஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களோட பங்கு நிச்சயமாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். இந்த போட்டியோட முக்கியமான நோக்கமே நீங்கள் எல்லாருமே கான்ஸ்டிடியூஷனை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தெளிவு அடையணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். அது நிச்சயமாக வந்து நிறைவேறுன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாம் நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க. ஃபைனல் ரவுண்டை மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட்.